வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மீம்ஸ் வீடியோ சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஓகே. ரீப்ரொடக்ஷனே முதல்ல தப்பு. ரீப்ரொடக்ஷனா குழந்தை பெத்துக்கிறது. என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. உன் புள்ள பிறந்து என்ன சாதிக்க போறான்? ஒண்ணுமே சாதிக்க போறது. ஏன் மேன் பிறந்த? அப்படி உங்க அப்பா அம்மா நினைச்சாங்க. ஆண்மை இருக்கிறது, எங்களுக்கு பிறக்கிறது. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போகலாம், பொட்டைகளா பார்த்து வயிற்றுல தீரு சாவாரு. காமராஜர் கத்திருப்பாரா? சரி, அப்துல் கலாம் வந்து என்ன பண்ணிட்டாருன்றீங்க? காமராஜரும் அப்துல் கலாமும் அவங்க வந்து ஒருத்தரோட சஃபரிங்க போட்டுனாங்க அப்படின்னு சொல்றீங்களா? சொல்லாம அது கரெக்டான ஸ்டேட்மெண்டா? அப்போ அந்த சஃபரிங் அவங்க யாருக்கோ ஒருத்தருக்கு போக்குறாங்கல்ல, அவங்க பிறக்கவே இல்லைன்னா இவங்க போக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவன் தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிப்பான்பா. காமராஜர் வந்து யாருடைய சஃபரிங்க போக்குனாரோ பேசுறதுங்க தான். காமராஜரும் பிறந்திருக்க வேண்டிய அவசியம் சார் கிடையாது. என்ன சொன்னாருன்னு கேட்கணும். எப்போ போய் பாத்தீங்க சார்? தெரியல எனக்கும். எங்கப்பா இருக்கீங்க நீங்க? மைக் எடுத்தானே என்ன பேசணுமோ பேசிடுறாங்க. ஞானி மாதிரி பேசுறாங்க. அவன் போய் அவன் போனா தெரிஞ்சிடும். இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்குது, எனக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்குதான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணுவோம், புரியுதா? அப்படியா? இது தெரியாம வச்சு வீடியோக்காக தானே? அப்படிதான் இல்லையா? இருக்காது இருக்காது. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கா? அடங்காதுங்க போல இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. ஃபேமிலி இப்போ இது வரைக்கும் நிப்பாட்டி இருக்காங்க. இதுக்கப்புறம் உள்ள வந்து உட்காந்துப்பாங்க. இல்ல நடக்கிறது எல்லாத்தையும் காட்டுவாங்க போல. இந்த அளவுக்கு மாறிடும் போல. உண்மையில நான் பேய் இதுன்னு நினைச்சப்பா. வல்லவன் என்ன பண்ண போறாரு? அதான் பாக்குறேன். என்னடா சாணிகிரி வச்சியா? சேலஞ்சு சபதமா விட்டு போறப்ப இப்படி லூஸ் மோஷன்ல போனா பயப்படுவாங்க. சீப்பட ஒரு மனுஷன் செயலா போறது உங்களுக்கு பொறுக்காது. அழகிதானே குடிப்பேன். தண்ணியே இல்லையா? ஐயோ நல்லா டியூன். கொஞ்சம் முன்னாடி இதுல நல்லா டியூன். அது முதலே ஆழத்தை பார்த்து புரியல. நீங்க பேசுற வயசு நம்ம வீரப்பன் வயசு ஒரு வயசு. அதான் அவரு என்னுடைய நாட்டு மக்கள். இப்படியா பேசுவாரு? லூஸ் சட்ட மாதிரி தான் இருக்கு. லூஸ் சட்ட மாதிரி. நானும் ஆச்சரியப்பட்டேன். ஐயா பண்றீங்க? காமெடியாவே இல்லை. பாவம் அவரு. தம்பி, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ ராக்கெட்லாம் விட்டுன்னு இருக்காய். தேங்காய் மண்டை தேங்காயை வச்சு அடிச்சு கொலையே பண்ணிருக்கான். பாரு இதெல்லாம் ஓவர். மரியாதை இல்லப்பா உனக்கு. என் வீட்டுல சொல்ல மாட்டாங்களா? என்ன பண்றாங்க எல்லாமே? சிங்கப்படுத்துறாங்க. அடிச்சு சொல்லு. அம்மாலாம் சொல்லுவேன். இந்த கமெண்ட பாருங்க. சூப்பர் ஃபிகர். அப்படியா? அப்படினா கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா. அத கமெண்ட்ல சொல்லிட்டாங்களே. திட்டுன்னு நினைச்சேன். கீழ்குத்தூரை பத்தி வீடியோ போடுங்க ப்ரோ. கண்டிப்பா போடுறேன் உனக்காண்டி. பயோல சோஷின்ஷா மார்க் எமோஜி வேற வச்சிட்டு இருப்பேன். டேய், அது ஜப்பான்ல கார் ஓட்ட தெரியாதோ? கார் ஓட்ட. அட மோனே.
வேணாம் இந்த ஒரு ஆப் பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்க பொண்ணு யாருன்னு மட்டும் நீங்க கண்டுபிடிக்கிறது இல்லாம அவங்களுக்கு இமிடியேட்டா நீங்க ஃப்ரெண்ட் அமைச்சு பேசவே ஆரம்பிச்சிடலாங்க. இப்போது தாங்கள் செய்த வேலை என்னவென்று எனக்கு தெரியுது தெரியுது. உங்களுக்கு தெரியுதுல நான் மாமா தான் பார்த்தேனே. அப்படியே நோன்றேன். எங்க வால்மா இருக்கு? மீனுக்கு பாத்து. ஏய் அவன் செத்துட்டான்டா. அட பைத்தியம். இதாவது பார்த்தோமே வண்டியை கொண்டு போய் எப்படி இது வண்டியில ஏத்துதுங்க தெரியல எனக்கும். நடக்குதுதான் எப்படி இருந்தா நான் கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐயோ ஏதோ பணம் எதுக்கு இந்த மியூசிக் பைத்தியமே. அப்படியே வண்டியை விட்டு ஏத்துங்க. மூஞ்சல் வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பாங்கன்னு கேட்டா நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாட்டா இந்த மூஞ்சலிக்க பாப்பீங்களா? அந்த மூஞ்சா நல்லா இருக்குமா பார்க்கலாம். டேய் உங்க வண்டியில எப்போதும் இந்த மாதிரி மட்டும் துணியை போடாதீங்க. 2 தடவை பேசுறாரு ஒரு தடவை. அப்படியே வெளிய தெரியற மாதிரி. நான் இத வெறும் வண்டிக்காக மட்டும் சொல்றேன். மத்தவங்க பேசுறியா? எழுதி மேல என்னடா நீ ஒன்னும் புரியல புரியுது எனக்கு ஒன்னும் புரியல. ஐயோ என்ன இந்த முக்கு முக்குற காலையில போய் எல்லாத்துக்கும் இதே இதுதான். எதுக்கு ஃபேன்ஸா? ஐயோ என்னடா பண்றோம்? தைக்கிறாரு. ஏன்டா செயின பிடிக்க சீவுங்க சேர்த்து சீவிட போறீங்க. ஹாய் காய்ஸ், உங்களுக்கு தலை வலிக்குதா? கழட்டி வச்சிருங்க. இதுக்கு பேர் ஜோக்கா? என்னது ஹார்ட் பீட்டா எப்படி 200 பெரியார்ல நானும் தெரியும். திரும்பவும் மாட்டீங்க. எதுக்கு திருத்துறதுக்கு ஆட்டோ யார் இது? ஏய் உங்க அம்மாவா? என்னடா கோவம் இவ்வளவு அசிங்கமா வரைஞ்சு வச்சிருக்கிற? கோயில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சைக்காரி மாதிரி இப்படிதான் இருப்பாங்க. அவங்க அம்மாவா இருக்க போகுது. உங்க அம்மாவா? எல்லா எகிரி என்ன அடிக்கணும் வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? வாய் நான் கீழ்த்தரமா என்ன பண்ணேன்? வாயை வச்சு சும்மா இருக்கு. ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த கேஸ் தான். ஆனா போன் காது வச்சு பேசலையே. இனி வாழ விட மாட்டேங்கிறாங்களே. என்ன பேசினா அழைக்க வகைங்க. பிரச்சனைனா வாய்தான் நாமெல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒண்ணுக்கு வேணா அடிக்கலாம்டா, வேற ஒண்ணு நாம பண்ண முடியாது. நடுவில் அடிக்க வேண்டியது தானே. வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். பாக்கலப்பா கேமரா கிட்ட வரைக்கும் பைத்தியமே. ஐயோ ஆனா பயங்கரமா. ஆனா இது சொல்லுவாங்க. ஆனா இது அவரே அந்த பிரச்சனைல மாட்டிட்டு இருக்காங்க. சும்மா இருந்தாவே அவர் வந்துருவாரு. இவங்க ஏதாவது பண்ணி அவரை திரும்பி உள்ள அனுப்புறாங்க. உங்களாலதான் பிரச்சனை. ஏத்தி விட்டு அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டாச்சு. உடனே அது ஏதாவது பண்ணி நான் டிடிஎஃப் ஃபேன்னு சொல்லி அவரை திரும்பி உள்ள அனுப்புறாங்க. என்னது இந்த மூஞ்ச வச்சுதான் நடிக்கணும். ஆமா, அது அந்த டைலாக்கா போட்டு சாவடிச்சுட்டே இருக்காங்க. அது யாரு? திவ்யா. அப்படியா? அத போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஃபேன்ஸ், அவங்க ஃபேன்ஸ் போல இருக்கு. எல்லாம் பண்ண முடியாது. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்